வணக்கம் மக்களே, வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு காமெடியான படத்தை தான் தூக்கிட்டு வந்திருக்கேன். படத்தோட பேரு ஸ்டாண்ட் பை மீ. ஒரு ஊருக்குள்ள 4 சின்ன சிறுவர்கள் இருக்கானுங்க. 4 பேருமே படா படா தோஸ்து. அதே ஊரு பக்கத்துல ஒரு காடு ஒன்று இருக்குது. அந்த காட்டுக்குள்ள ஒரு பாடி இருக்குது. அந்த பாடியை கண்டுபிடிச்சு போலீஸ்ட கொடுத்தோம்னா ஊருக்குள்ள நமக்குன்னு ஒரு நேம் கிடைச்சிடும், தௌலத்தா சுத்தலாம் அப்படின்ற ஐடியால அந்த பணத்தை தேடி போவானுங்க. அப்படி போகையில என்ன நடக்குதுன்னா இந்த படத்தோட கதை. புதைகளை தேடி போனா ஒரு அட்வென்ச்சரா இருக்கும். பணத்தை தேடல என்ன அட்வென்ச்சர் இருக்கும் அப்படின்னா இருக்கே வெயிட் அண்ட் வாட்ச். சோ டிலே பண்ணாம டக்குன்னு போயிடலாம். வெல்கம் டு சில நேரம் சில சினிமா. படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு இடத்துல வண்டி நிக்குது. அந்த வண்டியில ஒரு ஆள் உட்காந்துருக்காப்ல. அந்த படத்தோட ஹீரோ மூஞ்சில ஏதோ ஒரு வாட்டம். டக்குன்னு திரும்பி பார்த்தா ஒரு மேகசின்ல கிறிஸ்டபர் அப்படிங்கிற ஒரு ஆளு கத்தியால குத்தப்பட்டார் அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்த அப்புறம் அந்த ஆளுக்கு வாட்டம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அப்படியே சோகமா இருக்கையில அந்த சைடு 2 சின்ன பசங்க சைக்கிள்ல போயிட்டு இருக்கானுங்க. இதை பார்த்த இந்த மனுஷனுக்கு தன்னோட பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சு. எனக்கு 12 வயசா இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை ஆரம்பிக்கிறாரு. இப்ப 12 வயசு ஹீரோவை பார்த்தோம்னா ஒரு கடையில மேகசின் வாங்கிட்டு இருக்கான். அப்படியே வாங்கினே போயிட்டு தன்னோட ட்ரீ ஹவுஸ், அப்போ வெளிநாட்டுல எல்லாம் மரவீடு அப்படின்ற மேட்டர் கொஞ்சம் விசேஷமா இருக்கும். அப்படி அவன் ட்ரீ ஹவுஸ்ல போக அங்க 2 பேர் இருக்காங்க. சோடா புட்டியும் அந்த கேங்கோட லீடரும் தம் அடிச்சுட்டு சீட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க. அந்த சோடா புட்டியோட அப்பா வந்து மென்டல் இல்னஸ்னால பாதிக்கப்பட்டிருப்பாரு. இதுக்கு முன்னாடி ஆர்மில இருந்தாரு. அங்க சில பல நடந்த விஷயங்கள்ல மனுஷனோட மண்டை கொஞ்சம் கோளாறு ஆயிடுச்சு. ஒரு நாள் இந்த சோடா புட்டியை ஸ்டவ்ல வச்சு தேய்ச்சிருக்காரு. அதுல அவன் காதே லைட்டா பொசுங்கி போச்சு. இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருந்தாலுமே இவனுக்கு இவனோட அப்பாவை ரொம்ப பிடிக்கும். அப்படி இந்த பக்கம் கேங்கோட லீடருக்கு வந்தோம்னா அவனோட குடும்பமே ஒரு திருட்டு குடும்பம். அவங்க அப்பா வந்து திருட்டு பண்ணி மாட்டிக்கினாப்ல. அவங்க அண்ணனுமே ஃபோர்ஜரி பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவனுமே அதே மாதிரி தான் பண்ண போறான் அப்படின்னு மாதிரி இந்த ஊருக்குள்ள பரவலா பேசிட்டு இருக்கானுங்க. இப்படியே சீட்டு விளையாடிட்டு இருக்கும்போது இந்த சோடா புட்டி பயங்கர வாய் உதார் போல, நான் இப்ப ஜோச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கினே இருக்கான். ஆனா எப்பவுமே கேங் லீடர் தான் ஜோச்சிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அந்த டீம்லேயே 4வது ஆளான ஒரு காமெடி பீஸ். கதவை திறங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ட்ரீ ஹவுஸுக்கு ஒரு பாஸ்வேர்டு இருக்கு. அது சொன்னாதான் விளையாடுவாங்க போல. இவன் தப்பா சொல்லிட்டு இருக்கான். டேய் நான் தான் தெரியும்லடா, அப்பதுக்குடா பாஸ்வேர்டுன்னு கேட்டா ரூல் இஸ் ரூல், பாஸ்வேர்ட் சொல்லிட்டு உள்ளவா அப்படிங்கிறான். அடங்கொய்யால் அப்படின்னு சொல்லுவான்ட்டான். வந்ததுமே என்னாச்சு தெரியுமா, ஒரு முக்கியமான விஷயம்ங்கிறான். வாயை திறந்து சொல்றா, சொல்லாம எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா இவன் வந்து இவங்க வீட்டுக்கு தெரியாம காசை பதுக்கி வச்சிருப்பான் போல. அதுக்குன்னு ஒரு மேப் போட்டு வச்சு தேவைப்படும் போது எடுத்துக்குவான். இவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்க, குப்பையா சேர்த்து அந்த மேப்பை தூக்கி கிடாசிட்டாங்க. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் வீட்டுக்கு கீழே கடந்த 9 மாசமா வெளி கொண்டு தேடிட்டு இருக்கான். காசு கிடைச்ச படம் இல்ல. அப்படி ஒரு நாள் தேடிட்டு இருக்கும்போது தான் அவங்க அண்ணங்காரன் அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். என்னன்னா இவங்க 2 பேரும் ஒரு திருட்டுக்கார எடுத்துட்டு ஒரு காட்டு பகுதியில போயிட்டு இருக்கும்போது அங்க 2 நாளா காணாம போய் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்க ஒரு சின்ன பையன் இறந்து கிடக்கிறத பாக்குறாங்க. சரி இதை போலீஸ் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு அவன் ஃப்ரெண்டு சொல்ல, இல்ல வேணாம், இப்ப நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, அந்த இடத்துக்கு நீங்க எதுக்கு போனீங்க, உங்களால எப்படி அங்க போக முடிஞ்சது, எந்த கார்ல போனீங்க அப்படின்னு வரும். காரு திருட்டு காரு, போனா கண்டிப்பா மாட்டிக்குவோம், தேவையில்லாத வேலை, சும்மா இரு அப்படின்னு சொல்றான். இவங்க பேசுற இந்த விஷயத்த கீழே அவங்க தம்பி ஒட்டி கேட்டுறான். இதை எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றான். அந்த சின்ன பசங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருது. அந்த இடத்துல எப்பவுமே ரயில் ட்ராக்லாம் அதிகமா வரும். அதுல அடிபட்டு தான் அவன் இறந்து போயிருப்பான்ற விஷயத்த புரிஞ்சுக்கிறானுங்க. அந்த பையன்பாடியை கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட கொடுத்தோம்னா நமக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஊரே நம்ம தூக்கி வச்சு கொண்டாடும் அப்படிங்கிறான். இதை கேட்ட சோடா புட்டி, ஆமாண்டா, இந்த பிளானை மட்டும் பிசிரே இல்லாம பண்ணோம்னா போலீஸ் உன் நெஞ்சில தங்க பதக்கத்தை குத்துறத யாராலையும் தடுக்க முடியாது. பா, கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. சரி இந்த பிளானை சீக்கிரம் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றான். அந்த பையனோட பாடியை கண்டுபிடிக்கணும்னா எப்படி 2-3 நாள் ஆகும், வீட்டுல என்ன சொல்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். எதுக்கு உண்மையை சொல்ற, நம்ம எல்லாம் ரேஸ் பார்க்க போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இந்த நேரத்துல காமெடி பீஸுக்கு மைண்ட் நல்லா ஒர்க் ஆயிருக்கு. சரி நம்ம ரேஸ் பார்க்க போறோம்னு சொல்லிட்டு பணத்தை பார்க்க போறோம். கண்டுபிடிச்ச அப்புறம் நியூஸ் பேப்பர் டிவில எல்லாம் போட்டு காமிப்பாங்களே, அப்புறம் வீட்டுல கண்டுபிடிச்ச மாட்டாங்களா. அதுக்கு சோடா புட்டி சொல்றான், டேய் நம்ம நியூஸ் பேப்பர்லயே வந்துட்டோம்னா பிரபலம் ஆயிருவோம், இந்த ஊரே நம்மள நினைச்சு பெருமைப்படும். அந்த நேரத்துல நம்ம அம்மா அப்பா மட்டும் என்ன வருத்தப்படுவாங்களா, நம்ம பொய் சொன்ன விஷயத்த அவ்வளவு பெருசா எடுத்துக்க மாட்டாங்கடா அப்படிங்கிறான். எல்லாரும் இப்போ அவங்க வீட்டில் போய் கிடைச்ச பொருளெல்லாம் எடுத்துன்னு வரணும். அப்படி ஹீரோ போகும்போது அவன் வீடே ஒரு மயான அமைதியா இருக்குது. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே ரொம்ப சேடா இருக்காங்க. ஏன்னா ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு ஜீப் ஆக்சிடென்ட்ல அவன் இறந்து போயிட்டான். அவன் இறந்து போனதை அவங்க வீட்டுல யாராலையும் ஏத்துக்க முடியல. குறிப்பா அவங்க அம்மா வேற சுத்தமா ஏத்துக்க முடியல. இப்ப கூட தண்ணி கொண்டு போற போத்தல் எங்க இருக்குன்னு அவங்க அம்மா கிட்ட கேட்க அவங்க அம்மா எந்த பதிலுமே சொல்லல. அவங்க அப்பா தான் உன் அண்ணனோட ரூம்லுக்கு போய் எடுத்துக்கோ அப்படிங்கிறாரு. இவனை பத்தவங்களுக்கு குழந்தைய தான் பிடிக்கும் போல இவனை டீல விட்டுறானுங்க. இவன் சோகமா வெளியே நடந்து வந்துட்டு இருக்க அந்த இடத்துல இந்த கேங்கோட லீடர் என்ன மச்சான் பயணத்துக்கு பயங்கரமா ரெடி ஆயிட்ட போல, செய்வான் அவங்ககிட்ட ஒண்ணு காட்டணும் அப்படின்னு சொல்லி ஒரு மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அவனுக்கு அவங்க கொடுத்த போஸ்டுக்கு ஏத்த மாதிரி உள்ள இருந்து ஒரு கன் எடுக்கிறோம். எங்க நாடாதான் அவரோட தந்திரங்களை பயன்படுத்தி ஒருத்தர் அண்ணங்க கையை சுட்டுட்டு கண்ணை கீழே வைக்கும் போது இது அவருக்கே தெரியாம சுட்டுட்டாப்ல. ஆமா இதுல புல்லட் லோட் பண்ணிருக்க அப்படின்னு ஹீரோ கேட்க, சேச்சா அதெல்லாம் பண்ணல அப்படின்னா கை தவறி ட்ரிகர் அழுத்தும் போது டம்மான்னு சுற்றுது. அங்க இருந்து 2 பேரும் ஆரடிச்சுட்டு ஓடுறாங்க. எப்பா நல்ல வேலை அந்த இடத்துல ஒரு குப்பை தொட்டி தான் இருந்துச்சு. புல்லட் இல்லைன்னு சொன்னடா, இதுக்கு பேர் என்னடா அப்படின்னு கேட்க, சத்தியமா
எனக்கு தெரியாது, உனக்கெல்லாம் சத்தியங்கிறது சக்கரை பொங்கல் மாதிரி, ஒழுங்கு முறையா உங்க அம்மா மேல சத்தியம் பண்ணு. அவன் அவங்க மேலேயும் பண்றான், இருந்தாலும் இவனுக்கு நம்பிக்கை வரல. இங்க பாரு, உங்க அம்மா மேல போய் சத்தியம் பண்ணேன்னா அவங்கள நரகத்தை கூட்டு போய் எண்ணெய் சட்டில போட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊத்தி பொரிப்பாங்க. டே எதுக்குடா அவ்வளவு வக்கரமா யோசிக்கிற, சத்தியமா எனக்கு அதுல புல்லட் லோட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாதுங்கிறான். சரி, இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு ரவுடி பையன் வரான். இவன் யாரும் இல்ல, நம்ம காமெடி பீஸோட அண்ணன் இருப்பால, அவனோட கேங் லீடர் தான் இவன். அவன் கூட இன்னொருத்தன இருப்பான், அவன் தான் நம்ம கேங் லீடரோட அண்ணன். வந்தவங்க ஹீரோவோட தொப்பி அப்படின்ட்டாங்க. அதுவும் அவனுக்கு ரொம்ப சென்டிமெண்டான தொப்பி. அவங்க அண்ணன் சாகிறதுக்கு முன்னாடி இதை தொப்பியை வச்சுக்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்தது. இதை புடுங்கினதுமே குர்ரா அது என்னோடது அப்படின்னு கத்தின்னு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம கேங்கோட லீடரு அப்படின்னு திட்டி போட்டுறான். என்னடா அண்ணன் மரியாதை எல்லாம் பேசி போட்டா அப்படின்னு அவனை படுக்க போட்டு சொன்ன வார்த்தையை வாபஸ் வாங்க அப்படிங்கிறான். சரி, இவங்கிட்ட அடி வாங்க முடியாதுன்னு அவனும் வாபஸ் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. எல்லாரும் இப்போ அந்த தண்டவாளத்துல ஒண்ணு சேர்றானுங்க. சோ அந்த இடத்துல தான் காட்டுக்கு போக முடியும். ஒவ்வொருத்தனுமே ஒரு பொருளை கொண்டு வரணும், அதான் கணக்கு. சோ அப்ப காமெடி பீஸ் என்ன கொண்டு வந்திருக்கானா, ஒரு சீப்பை கொண்டு வந்திருக்கான். இது என்ன திரா கொண்டு வந்தேன்னு கேட்டா, நாளை பின்ன பணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா டிவி சேனல்ஸ் எல்லாம் வந்துருவாங்க, அப்ப முடிகிடி கலந்து போச்சுன்னா அசிங்கமா தெரிஞ்சிருவேன், அதை கவர் பண்ணதான் எடுத்துன்னு வந்தேன், உங்களுக்கு யாருக்காவது யோசனை வந்துச்சா அப்படிங்கிறான். அவனுக்கும் வராது, பாப்பா அப்படின்னு கூட்டின்னு போறானுங்க. அப்படியே போய்கிட்டு இருக்க யோசிக்கிறானுங்க, யாராவது சாப்பாடு கொண்டு வந்தீங்களா, சோத்துக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்க எல்லாரும் கையை வைக்கிறானுங்க. எவனுமே சாப்பாடு கொண்டு வரல. சரி, இந்த பிளான போட்ட காமெடி பீஸ் கிட்ட கேட்டா, என்கிட்ட சீப் இருக்கு, சீப் வச்சு சப்பவா முடியும், என்ன பேச்சு பேசுற அப்படின்னு கண்ணாடி கேட்டுறான். சரி, இப்படியே சண்டை போட்டுட்டு இருந்தா ஆகாது, ஆளாளுக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு உட்காடுறானுங்க. எங்க தண்டவாளத்துல ஹீரோ தான் காசை கலெக்ட் பண்றான். ஹீரோ கிட்ட ஒரு $1 இருக்கு, கேங் லீடர் கிட்ட ஒரு 68 சென்ட் இருக்கு, இன்னொரு நம்ம கன்னடிக்காரங்க கிட்ட 60 சென்ட் இருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்பி காமெடியை பார்த்தா 7 சென்ட் நவுத்துறான். ஏன்னா 7 தான் இருக்கு, நான் தான் முன்னாடியே சொன்னேனே எல்லா காசையும் மண்ணுக்குள்ள புதைச்சு வச்சேன்னு, எங்க அம்மா அதை கண்டுபிடிக்கிற மேப்பை கிழிச்சு போட்டாங்க, நான் என்ன பண்றது அப்படின்றான். சரி, ஒரு இருக்கிற காசெல்லாம் சேர்த்து வச்சா $2 வருது, இதை வச்சுதான் வாங்கி தணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறானுங்க. அந்த சமயத்துல ட்ரெயின் ஒண்ணு அந்த பக்கமா வருது. சரி, எல்லாரும் ட்ராக்கை விட்டு வெளியே போயிட்டானுங்க. சோடா ஊட்டி அங்கேயே நிற்கான். என்னடான்னு கேட்டா, நான் அந்த ட்ரெயினை நிறுத்த போறேன் அப்படிங்கிறான். அவ்வளவுதான், பாடியை தேடி கண்டுபிடிக்க போய் ஒருத்தன் பாடியாக போறான். ஏதோ கையில பெரிய துப்பாக்கி வச்சிருக்க மாதிரி அப்படியே போஸ் சுத்திட்டு இருக்கான். அந்த பக்கத்துல இருந்து ரயில் வேகமா வந்துட்டு இருக்கு, இவன் அசையாம இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த கேங் லீடருக்கு சூரகாண்டு, இந்த பைத்தியக்காரன் வச்சு நடா பண்றது அப்படின்னு அவன் ட்ராக்ல இருந்து வெளியே எடுத்துட்டான். வெளியே வந்ததும் இங்க அந்த பணத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் வரும்போது இந்த வித்தையெல்லாம் காட்டு, அது வரைக்கும் சட்டர சாத்துட்டான். இதெல்லாம் சொன்னதுக்கு மேல கண்டுபிடிச்சிட்டா, என்ன புடிச்ச கோப்பன மாதிரி நீயும் லைட்டா லூசா தான்டா இருக்க அப்படியே அவனை கலாச்சின்னு போயிட்டு இருக்க. நடுவில் ஒரு இடம் வரும், இந்த பழைய காரு இரும்பெல்லாம் வைக்கிற ஒரு காயலாங்காத இடம் மாதிரி ஒன்று வரும். அதுல போர்டே போட்டிருப்பாங்க, யாரும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு. நம்ம பசங்க கிட்டவா இதை செய்யக்கூடாதுன்னா அதை தாண்டா செய்வேன் அப்படின்ற மாதிரி ஆளுங்க. இவங்கெல்லாம் அந்த வேலையை தாண்டி உள்ள இறங்கிடுறானுங்க. இது மட்டும் இல்லாம அந்த காட்டு வழி போறதுக்கு சுத்தி போனா ரொம்ப தூரம், அதனால ஏறி குச்சி போறானுங்க. அந்த இடத்துல அந்த இடத்தோட ஓனர் ஒருத்தர் இருப்பான், அவனுக்கு ஒரு நாய் இருக்கும். அந்த நாயை அவன் எப்படி ட்ரெயின் பண்ணிருப்பானா, அந்த நாயோட காது பக்கத்துல அவனோட பாட்டுல இதை கடி அப்படின்னா அதை கடிச்சிட்டு வந்துருமாமா. அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க நாயை. இவங்க உள்ள போய் உட்காந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சரி, இந்த இடத்த தாண்டி போனாதான் ஒரு கடை இருக்கு, அங்க போய் தான் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்ல, அதுல யார் போறதுன்னு ஒரு பேச்சு எடுப்படுது. ஒரு பொருள் வாங்க 4 பேரா போவாங்க, சரி நம்ம ஒரு டாஸ் போடலாம், அதுல யார் தோக்குறாங்களோ அவங்க போய் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்ல எல்லாரும் டாஸ் பண்றாங்க. எல்லாரோட டாஸ்லயுமே டெயில் தான் விழுகுது. அந்த ஊர்ல எப்படின்னா, டெயில் விழுந்தா கெட்ட சகுனம், ஹெட் விழுந்தா நல்ல சகுனம் அப்படின்ற மாதிரி. இதுல நம்ம காமெடி பீஸுக்கு லைட்டா ஜர்க் ஆகுது. ஐயோ கெட்ட சகுனம் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் அந்த விளையாட்டுக்கு வரல அப்படின்றான். குழந்தைத்தனமா பண்ணாதான், நம்ம கிட்ட நேரம் இல்லை அப்படின்னு மறுபடியும் ஃபிளிப் பண்றாங்க. இந்த தடவை ஹீரோ வந்து மாட்டிக்கிறான். சரி, அவன் தான் போய் சாப்பாடு வாங்குற மாதிரி அவன் அந்த கடைக்கு போனோன்னு சாப்பிட வேண்டிய பொருள் எல்லாத்தையுமே எடுத்து போட்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கடைக்காரரு நல்ல மாதிரியே நீ இருக்கப்பா அப்படின்னு சொல்றாப்ல. இதை யாராவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா அப்படின்னு கேட்க, ஆமா கொஞ்சம் பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். சின்ன வயசுல இவங்க எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க அப்பா வந்து இவனோட அண்ணன் கிட்ட, நாளைக்கு ஒரு ஃபுட்பால் மேட்ச் இருக்கே, நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டியாப்பா அப்படின்னு கேட்கறாங்க. அவருமே நல்லா தான் பிராக்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்து எனக்கு பொட்டேட்டோ வேணும் எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்கறான். ஆனா இதை யாருமே கண்டுக்கல. இந்த சைடு இவங்க அம்மா வந்து, நாளைக்கு மேட்ச் முடிச்சதும் ஜெனேன்ற பொண்ணுக்காக வெயிட் பண்ணுவா, அவளை போய் பார்க்க போறியா என்ன அப்படின்னு கேட்கறாங்க. நல்ல அம்மா. இப்பவுமே நம்ம ஹீரோ வந்து பொட்டேட்டோ வேணும்னு கேட்கறான், யாரும் கண்டுக்கல. இதுல இவங்க அப்பா சடார்னு டென்ஷன் ஆயிட்டாரு. ஏண்டி ஃபுட்பால்ல இருக்கிற கோல்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருந்தா தேவையே இல்லாத ஹோல்ஸை பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு திட்டி விட்டாரு. அந்த சமயத்துல இவரோட அண்ணன் தான் ஹீரோ வந்து நல்ல கதையெல்லாம் எழுதுவான், அவனோட கதையெல்லாம் கேட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்றாரு. இந்த குடும்பத்துக்கு அப்பதான் நீ கதையெல்லாம் எழுதுவியாடா அப்படின்னு ஆச்சரியமா கேட்கறாங்க. இவங்க அண்ணன் தான், உன் கதையெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு அதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு ஒரு அப்ரிஷியேட் போட்டிருப்பாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவனுக்கும் இவங்க அண்ணனுக்கும் உண்டான ஒரு பாச போராட்டம். வீட்டுல யாரும் கண்டுகாட்டி கூட ஹீரோக்கு அவனோட அண்ணன் இருக்கான் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். சரி, அப்படியே பிளாஷ்பேக் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா, அந்த காயலங்கடையில ஃப்ரெண்ட்ஸை காணா, எங்கடா போனீங்கன்னு சுத்தி முத்தி பார்த்தா இவங்க அந்த கேட்டுக்கு அந்த பக்கம் இருக்காங்க. ஏதோ சொல்ல வராங்க, கேட்கவே இல்லை. அப்புறம் தான் பொறுமையா கேக்குது, டே அவன் வந்துட்டான்டா, ஓடியாந்துன்னு கேக்குது. திரும்பி பார்த்தாக்கா அந்த இடத்தோட ஓனர் அங்க வந்துடுறான். இவன் அவனை பார்த்ததும் திமுன்னு ஓடிட்டு இருக்கான். இப்போ ஓனர் அந்த நாய்கிட்ட அந்த பையனை புடி அப்படின்னு சொன்னது ஹீரோக்கு அவனோட கொட்டையை புடின்னு கேட்டிருக்கு. எப்படியா இங்க தப்பிச்சு போயிடணும்னு செம்ம ஸ்பீடா ஓடி அந்த கேட்டு மேலே தப்பிச்சு போயிடுறான். அப்புறம் தான் திரும்பி
திரும்பி பார்த்தாக்கா அது ஒரு டம்மி நாய். இதுக்காக இவ்வளவு பயந்தோம் அப்படின்ற மாதிரி மூஞ்சி மாறிடுச்சு. அந்த நாய்கிட்ட இருந்து உண்மைக்கும் பொருளுக்குமான வித்தியாசத்தை கத்துக்கிட்டேன் அப்படின்னு வாய்ஸ் ஓவர்ல ஹீரோ சொல்றான். அதாவது ஊர் மக்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த இடமே ரொம்ப பயங்கரமான இடம், அந்த நாய் வந்து படு பயங்கரமான நாய், ஒரு தடவை பிடிச்சுன்னா விடவே விடாது, கொத்தோட புடிங்கிட்டு தான் விடும் அப்படின்னு ரொம்ப பொருளை கிளப்பியிருப்பானுங்க. ஸோ நாமளா போய் நேரில் பார்க்குற வரைக்கும் எதையும் நம்ப முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்புறம் என்ன, வெளியே வந்ததும் இவங்க எல்லாரும் சேர்ந்து நாயை கலாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஓட சொன்னா அப்படியே உருள்ற, இந்த முஞ்சா வந்து என் பட்டக்கடி அப்படின்னு கலாச்சிட்டு இருக்கான் சோடா குட்டி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஓனர், என் நாயை கலாய்க்காதீங்கடா அப்படின்னு ஓடி வராப்ல. நாயை விடியா உன்னையே கலாய்ப்போம் அப்படின்னு இருக்காங்க. நீ முஞ்சா உள்ள வாடா அப்படின்னு அந்த ஆள் சொல்ல, யோ நீ முஞ்சா வெளியே வாயா நீ சொல்றான். ஹே எனக்கு உன்னை தெரியும், நீ அந்த லூஸோட பையன் தானே அப்படின்னு சோடா குட்டியை பார்த்து சொன்னதும் அவனுக்கு காண்டாயிடுச்சு. இன்னொரு தடவை எங்க அப்பாவை அப்படி சொன்னா உன்னை கொன்று வேண்டாம் அப்படின்னு மிரட்டினாலும் பைத்தியம் பைத்தியம்னு சொல்லிக்கினே இவனை வெறியேற்றி விட்டான். இவன் வேலையை பிச்சுன்னு அடிக்க போயிட்டு இருக்கான். இல்ல வேணாண்டா, கேங்கோட லீடர் இருப்பான், அவன் கிடக்காண்டா, ஒரு ஆளே கிடையாது, நீ வா நான் போலாம் அப்படின்னு இழுத்துன்னு போயிட்டான். இவங்க அந்த இடத்த விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போயிட்டானுங்க. நம்ம சோடா புட்டி லைட்டா அழுக ஆரம்பிச்சிட்டான், எங்க அப்பா இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு. கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அவனுக்கு என்ன உங்க அப்பா பத்தி தெரியுமாடா, உங்க அப்பா ஆர்மில இருந்தவர், எத்தனை பேரை காப்பாத்திருப்பாரு, அவன் கிடக்குறான்டா மடையன் அப்படின்னு சொல்லி இவனை கூல் டவுன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்க சொல்ல கேங் லீடர் ஹீரோ கிட்ட சொல்றான், நீ பெரிய காலேஜ் போயிட்டுனா புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருவ, அதுக்கப்புறம் நம்ம டீமே உடஞ்சிரும்டா அப்படிங்கிறான். ஏன்டா அப்படி சொல்றேன்னு கேட்டா, நீ நல்லா படிக்கிற பையன்டா, நீ காலேஜ் போகணும், இதெல்லாம் அனுபவிக்கும், எங்களை மாதிரி நீ கிடையாதுடா, நீ கண்டிப்பா காலேஜ் போகணும், இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லுவான். ஆனா இதுல ஹீரோக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. என்ன பார்த்தா என்ன புது ஃப்ரெண்ட்ஸ் வந்தா பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி தெரியுது. அப்படி இந்த பக்கம் வந்து நான் சோடா புட்டியும் காமெடின்னு பேசிட்டு இருக்காங்க. டே மிக்கி மவுஸுக்கும் சூப்பர் மேனுக்கு சண்டை வச்சா யார் ஜெயிப்பா அப்படின்னு காமெடியை கேட்க, கண்டிப்பா மிக்கி மவுஸ் மண்ணை கவிரும், சூப்பர் மேன் தான் ஜெயிப்பாருன்னு சோடா புட்டி சொல்றான். அப்படிலாம் இல்லையா, மிக்கி மவுஸ் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, அதை விட சூப்பர் மேன் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா, மிக்கி மவுஸ்ங்கிறது கார்ட்டூன், சூப்பர் மேன் தான் உண்மையான ஆளு, அச்சா பறந்துரும். அதாவது அவங்க ரெண்டு பேரும் எப்படி மெச்சூரிட்டியா பேசுறாங்க, இவங்க எப்படி பேசுறாங்கன்னு பாருங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்க ஒரு பிரிட்ஜ் வருது. இந்த பிரிட்ஜ் தாண்டி போனாதான் காட்டுக்கு போற மாதிரி இருக்கும். இதை பார்த்த காமெடி பீஸ், ஆமா அடுத்த ட்ரெயின் எப்ப வரும், சோடா புட்டி வந்து அதெல்லாம் தெரியல, ஆனா இங்க இருந்து கீழே இறங்கி போனோம்னா எப்படியும் 5 மைல் ஆயிரும், ஆனா அதே தூரத்தை இந்த தண்டவாளத்து மூலமா போனோம்னா 10 நிமிஷத்துல போயிடலாம் அப்படிங்கலாம். ஆனா இருந்தாலும் நம்ம போகும்போது ரயில் வந்துச்சுன்னா குதிச்சிரு, குதிக்கவா, தண்டவாளத்துக்கு தரைக்கே 100 அடி இருக்குடா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆம்பளையா இருந்தா வா, பொம்பளையா இருந்தா வராத அப்படின்னு இவன் தண்டவாளத்தை நடக்க ஆரம்பிச்சுட்டான். மத்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே கூட நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் காமெடி பீஸுக்கு ஒரு அல்லு, கீழே குனிஞ்சு பார்த்தா அவ்வளோ அடி தூரம், நமக்கு சேஃப்டி தான்ப்பா முக்கியம் அப்படின்னு இவன் தவந்துக்குனே போய்கிட்டு இருக்கான். நிமிர்ந்து நடந்தா கூட கீழே பார்க்காம வந்துட முடியும், இவன் தவந்துல வந்துட்டு இருக்கான். எம்மா அடி அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே இவன் பனியன் பாக்கெட்ல ஒரு சீப்பு வச்சிருப்பான், சீப்பு விழுந்துரும். ஐயோ போச்சே. பின்னாடி வந்த ஹீரோ, அதான் போச்சுல, கிடைக்க வாய்ப்பு இல்ல, சீக்கிரம் தவந்து போ அப்படிங்கிறான். அப்படியே எல்லாரும் நடந்துகிட்டு இருக்க ஒரு கட்டத்துல ஏதோ லைட்டா அதிர்ற மாதிரி இருக்குது. ஹீரோ தண்டவாளத்தை தொட்டு பாக்குறான், வைப்ரேஷன் கொஞ்சம் ஹெவியா வருது. அப்படியே திரும்பி பார்க்க இவங்க கெட்ட நேரத்துக்குன்னே ரயில் வருது. ஆர்டர் அடிக்கும் போது இவன் கத்துறா, ஏ ரயில் வருது ஓடுங்கடா அப்படின்னு கத்த எல்லாருமே தெரிச்சு வர்றானுங்க. காமெடி பீஸால ஓட முடியல, தவந்துக்குனே ஸ்பீடா தவந்துகிட்டு இருக்கான். டே 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 தவந்த வேலைக்காவது ஓடி தோடா குண்டா அப்படின்னு எத்த இவன் எந்திரிச்சு ஓட ட்ரை பண்றான். 2-3 ஸ்டெப் ஓடான், திரும்பி தடிக்கிற விழுந்துடுறான். அவனை காப்பாத்தணும் எழுப்பிட, நான் வரலங்கிறான். நாயே வரலன்னா செத்து போயிடுவடா, ஐயோ நான் சாகக்கூடாது. அப்ப எந்திரிச்சு தொலை, சரி ஓடு ஓடுன்னு குடு 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 ஓடி வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். முன்னாடி ஓடிக்கிட்டு இருந்த கேங் லீடரும் சோடா புட்டியும் ஸ்பீடா ஓடி அந்த தண்டவாளத்தை தாண்டிடுறானுங்க. இந்த பக்கம் ஹீரோவும் காமெடியும் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓடி வந்துட்டு இருக்கான். காமெடி எல்லாம் ஓட்டுறத பார்க்கவே காமெடியா தான் இருக்கு. கடைசி நேரத்துல ட்ரெயின் வரது ஜஸ்ட் மிஸ், ஒரு நூலில் தப்பிச்சிடறானுங்க. அப்படியே காட்டு பாதையில போக இருட்டாயிருது. எல்லாரும் கேம்ப் ஃபயர் மாதிரி போட்டு உட்காந்துருக்கானுங்க. கொண்டு வந்த சாப்பாடுலாம் குச்சியில வச்சு குத்தி தீல வாட்டிட்டு இருக்கானுங்க. நம்ம காமெடியை மட்டும் அதுல ஒரு சைடு ரொம்ப கருக வச்சுட்டான். அதை திருப்பி புடி அப்படின்னு கேங் லீடர் சொல்ல, இப்படி சமைச்சாதான்ப்பா நல்லா இருக்கும் அப்படிங்கிறான். சொல்லி வாய முள்ள அது புதக்க நெருப்புல விழுந்துருச்சு. எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஐயோ இப்ப நான் என்னத்தை திம்பேன், பேண்ட்டுக்குள்ள ஒண்ணு இருக்குமே அதை வேணா சமைச்சு தருன்னு சோடா புட்டி கலாய்க்கிறான். அதுக்கு கேங் லீடரோ, அது ரொம்ப சின்னதா இருக்கும், வயிற்றுக்கு பத்துவான், குண்டனை வச்சு ஓட்டி எல்லாரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. அப்போ ரொம்ப போர் அடிக்குது, ஏதாவது கதை சொல்ல அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, ஏன்னா அவன் தான் கதை எழுதுறவன். சோ அவங்க கிட்ட கேட்கும்போது அவன் ஒரு குண்டு குழந்தையோட கதையை சொல்றான். அவனோட பேரு டேவ். அவனுக்கும் நம்ம வயசு தான் ஆகுது. அவன் ரொம்ப குண்டாக்குறதுனாலயே எல்லாரும் அவனை பெரிய பட்டெக்ஸ் கூப்பிட்டு அசிங்கப்படுத்துவாங்க. அவன் கூட பிறந்தவங்களே அப்படிதான் கூப்பிடுறாங்கன்னு பாருங்களேன். இவன் ஸ்கூலுக்கு போனா இவன் பின்னாடி ஸ்டிக்கர் ஒட்டி விட்டுருவானுங்க, அவனால எடுக்க முடியாது. இவங்க எல்லாரையும் பழிவாங்க நினைச்சான். அப்படிப்பட்ட ஒரு நாள் வந்துச்சு, அதுதான் சாப்பிடுற போட்டி. இவன் இந்த போட்டியில கலந்துக்க மேடை ஏறும்போது ஒருத்தன் காலை தடுக்கி விட்டுறான். இவன் அப்படியே கீழே விழுக இதை பார்த்து எல்லாரும் சிரிக்கிறாங்க. அந்த போட்டியை நடத்துறவனே வெல்கம் டு பெரிய பட்டாக்ஸ் சொல்லி அறிமுகப்படுத்துறான். இவன் நடக்கும்போது கூட எல்லாரும் பட்ட பேர் சொல்லி கத்திக்கிட்டு இருக்கானுங்க. அதை எல்லாத்தையும் காதல வாங்கினும் பொறுமையா சேர்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறான். 1 பை 2 பை 3 பை 4 பை தாண்டி போகுது. அப்ப ஹீரோ சொல்றான், அவனோட எய்ம் வந்து இந்த போட்டியில ஜெயிக்கிறது கிடையாது, இவங்க எல்லாரையும் பழி வாங்கணும். அப்ப அந்த கதைக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த டேவன்றவன் போட்டிக்கு போறதுக்கு முன்னாடி விளக்கெண்ணெய் நல்லா மடக்குன்னு குடிச்சிட்டு ஒரு முட்டை
முட்டையை உடச்சு உள்ள ஊத்திருக்கான். இதையெல்லாம் குடிச்சிட்டு நல்லா பைய எடுத்து வாயை சாப்பிட்ட அப்புறம் வயிறு நல்லா கடமுடான்னு ஓடி இருக்கு. எல்லாரும் அப்படியே அதிருப்தியா பாக்குறாங்க. என்ன சவுண்ட் இது அப்படின்னு. இவன் அப்படியே தட்டி தள்ளாடி எதிர்த்து அவன் பக்கத்துல இருக்கிற மேல பொழிச்சுன்னு வாந்தி. இதை பார்த்த பக்கத்து கண்டஸ்டன்ட் காரணமே அவனும் பக்கத்துல இருக்கிற மேல பொழிச்சுன்னு வாந்தி. அப்படியே எல்லாரும் மாறி 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 வாந்தியா எடுத்துட்டு இருக்கானுங்க. இதை எல்லாத்தையுமே சேர்ல உட்காந்து ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். கதை எப்படி இருக்குது அப்படின்னு ஹீரோ கேட்டா செம கதரா அப்படின்னு எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாராட்டானுங்க. சரி இப்ப தூங்க வேண்டிய நேரம். ஆனா காட்டுக்குள்ள சில பல சத்தம் கேக்குது. இவங்களுக்கு எல்லாம் செத்து போன அந்த பையன் தான் பேயா உலாத்தலாம் போல. பயமா இருக்குது, யாராவது முடிச்சிருக்கட்டும். ஷிஃப்ட் பேஸ்ட் மாதிரி மணிக்கு ஒரு முறை ஒவ்வொருத்தனும் காவல் காக்குறானுங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு பயங்கரமான கனவு வருது. அது என்னன்னா அவங்க அண்ணனை சுடுகாட்டுல புதைக்கிற மாதிரி ஒரு கனவு. அப்ப அவங்க அப்பா என்ன பண்றாரு, இவன் தோள்பட்ட கை வச்சு நீ தான் செத்துருக்கணும் அப்படின்னு சொல்றாரு இந்த சின்ன பையன் கிட்ட. சோ இதை கேட்டனதும் இவனுக்கு டக்குனு முழிப்பு வந்துருது. சோ அந்த இடத்துல கிறிஸ் உட்காந்துட்டு இருக்க, என்னடா ஆச்சு, கெட்ட கனவா அப்படின்னு கேட்கறான். ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கானுங்க. ஹீரோ வந்து நீ என் கூட காலேஜ் வரலாமே அப்படின்னு கேட்டா, இல்லடா இந்த ஊரே என் குடும்பத்தை திருட்டு குடும்பம்னு சொல்லுது. கோல்ல வச்சு இந்த பால் காசை நான் தான் எல்லாரும் எடுத்து நினைச்சாங்க. ஏன் நீ நினைச்ச? நம்ம சோடா போட்டி நினைச்சான், காமெடி நினைச்சான், எல்லாரும் தான் நினைச்சாங்க. நீ உண்மையிலே அந்த காசை எடுத்தியா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆமா எடுத்தேன். ஆனா அப்புறம் எனக்கு தப்பு பண்றேன்னு தோணிச்சுடா. ஒருவேளை அந்த காசை நான் ஒரு டீச்சர் கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. அதுக்கப்புறம் நான் 3 நாள் வெக்கேஷன் போயிட்டு வந்த அப்புறம் அந்த டீச்சர் ஒரு புது ட்ரெஸ் போட்டு வந்திருக்கலாம்ல. நான் காசு கொடுத்த விஷயத்த அந்த டீச்சர் மொத்தமா மறைச்சிருக்கலாம்ல. இவன் குடும்பமே திருடும், இவனையும் திருடனா காமிக்கிறதுல தப்புல நினைச்சிருக்கலாம்ல. இப்படி சொல்லிக்கிட்டே அழுக ஆரம்பிச்சிடறான். அந்த ஊர்ல இருக்கக்கூடாதுடா, நான் இங்கேயோ தனியா போய் வாழணும்டா அப்படின்னு நினைச்சு ஒரு மாதிரி தேம்பி அழுக ஹீரோவும் அவனை சமாதானப்படுத்திடுறான். காலையில விடியுது. இந்த பக்கம் நம்ம காமெடியனோட அண்ணனோட கேங் இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பணத்தை பத்தின மேட்டர் தெரிஞ்சு போயிடும். சரி எல்லாரும் கிளம்புங்க, அந்த பணம் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு போலீஸ் கிட்ட சொன்னோம்னா நாம ஃபேமஸ் ஆயிடலாம். ரேடியோ, டிவி சேனல், நியூஸ்னு எல்லாத்துலயும் நாம தான் தெரியும் அப்படின்ட்டு கார் எடுத்து இவங்க ஒரு சைடு வந்துகிட்டு இருக்கானுங்க. இந்த சைடு பார்த்தோம் நம்ம பசங்க அந்த காட்டு பகுதியை நோக்கி போயிட்டு இருக்கானுங்க. அப்படி போற பாதையில ஒரு சின்ன குட்டமா இருக்கு, அதை கடந்து தான் போகணும். இவங்க எல்லாரும் அதுக்குள்ள இறங்க நம்ம காமெடி பீஸா சோடா புட்டி இருந்து உள்ள தள்ளிடுறான். இப்படியே மாறி 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 விளையாண்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு சோடா புட்டி கழுத்தை பார்த்தா அட்டை ஒட்டி இருக்கு. ஐயோ உள்ள ஃபுல்லா அட்டை இருக்குது போல அப்படின்னு வெளியே வந்து எல்லாரும் உதறிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே முதுகு கை கால் எல்லாம் ஒட்டி இருக்கு. நம்ம ஹீரோக்கு மட்டும் அங்க ஒட்டி இருக்கு. கையில எடுத்து பகர ரத்தமா வருது அப்படின்னு மயங்கி கீழே விழுந்துடுறான். விழுந்த பக்கத்துல போயிட்டு குண்டேன் செத்துட்டானோ, இன்னும் சாலடா முட்டாள் மூச்சு விட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சோடா புட்டி சொல்றான். இந்த பக்கம் அந்த ரவுடி கேங் வந்து வண்டியில ஸ்பீடா வந்துட்டு இருக்கானுங்க. நம்ம பசங்களும் தண்டவாளத்துல காட்டு பகுதியில் நடந்து போயிட்டு இருக்க காமெடியா அந்த இறந்து போன பையனோட உடம்ப பாத்துடுறான். எல்லாரும் கீழே இறங்கி போயிட்டு அவன் மேல அந்த கிளையெல்லாம் எடுத்துட்டு பாக்குறானுங்க. அந்த இறந்து போன உடம்ப பார்த்தோமே நம்ம பசங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அதுவும் ஹீரோக்கெல்லாம் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருது. கேங் லீடர் கிட்ட ஏன்டா அவன் சாவணும், எதுக்கு அவன் சாவணும், இதே மாதிரி எங்க அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல போயிட்டான், அவனையும் சாகணும் அப்படின்ட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டான். எங்க அப்பாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காதுடா, அவர் வெறுக்கிறாரு, அவருக்கு வந்து எங்க அண்ணனை தான் பிடிக்கும், என்ன சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லி ரொம்பவே தேம்பி அழ ஆரம்பிச்சிட்டான். பக்கத்துல இந்த கேங் லீடர் சரி விடுறா, நீ ஒரு நாள் பெரிய ரைட்டர் ஆவ, அப்பதான் உங்க அப்பாவுக்கு உன்னோட அருமை தெரியும்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அந்த சமயத்துல அந்த ரவுடி கேங்கோட லீடர் அங்க வந்துடுறான். சரி பாடி இங்கே வச்சுட்டு நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, இது எப்படி நியாயமாகும், நான் கஷ்டப்பட்டு ஒரு நாள் தங்கி இருந்து நடந்து வருவோமா, இவர் கார்ல இருந்து கொத்தின்னு போவாப்லையா அப்படின்னு சோடா புட்டி சொல்ல, அதான் வந்துட்டோம்ல நீங்க கிளம்புங்கன்றான். நாங்க 4 பேர் இருக்கோம், நீ 2 பேர் தான், நீங்க தான் தெரிச்சு ஓடணும்னு சொல்றதுக்குள்ள பின்னாடி ரவுடி கேங்கோட ஆளுங்க வந்துடுறாங்க. இதை பார்த்து இவன் தெரிச்சு ஓடிடுறான். அந்த கேங்ல நம்ம காமெடி பேசுற அண்ணன் இருப்பால, அவனு வந்து ஏ குண்டா நீ இங்கதான் இருக்கியா அப்படின்னு துரத்த, ஐயோ நான் இல்லப்பா அப்படின்னு அவனும் ஓடி போயிடுறான். இப்ப அங்க இருக்கிறது 2 பேர், ஒன்னு கேங்கோட லீடர், இன்னொன்னு ஹீரோ. அந்த ரவுடி பையன் ஒழுங்கு மரியாதை கிளம்பிருங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ வேணா திரும்ப வீட்டுக்கு போய் உங்க மம்மி சுட்டு வச்ச வடையை சுட்டு தின்னுக்கிட்டு அப்படின்னு இந்த கேங்கோட லீடர் சொல்ல, உன்னை கொல்லாம விட மாட்டடா அப்படின்னு ரவுடி கத்திய தூக்கிட்டான். அவனுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி அவனை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான். திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணோட நிக்கிறான். ஒழுங்கு மரியாதை நீங்க இது கிளம்புல, உன்னை கண்டிப்பா சுட்டுருவேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ இப்படி பண்றதுக்காக கண்டிப்பா வருத்தப்பட வைப்பேன் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்போ ஓடி போன 2 தடிமாட்டு பயிலும் வந்துடுறாங்க. சரி என்னப்பா பாடி எடுத்துட்டு போலாமான்னு கேட்க, இல்ல வேணாண்டா அப்படின்னு ஹீரோ சொல்றான். டேய் என்னடா சொல்ற, இதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டது, இப்ப வேணாங்கிற, நம்ம ஹீரோஸாக வேணாமா, இப்படி பண்ணி தான் ஹீரோ ஆகணும்னா அது வேணாண்டா அப்படின்றான். பா அப்புறம் என்ன, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி போலீஸுக்கு கால் பண்ணி இந்த இடத்துல தான் பணம் இருக்கு வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஊருக்குள்ள வந்துடுறாங்க. ஒவ்வொருத்தனும் அவன் வீட்டுக்கு பிரிஞ்சு போகணும். அப்ப ஹீரோவோட வாய்ஸ் ஓவர் காமெடியை வந்து மிஷின் ஆபரேட்டர் வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு கல்யாணம் பண்ணி 4 குழந்தைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான். சோடா புட்டி அவங்க அப்பா மாதிரியே ஆர்மிக்கு போக ட்ரை பண்ணியிருக்கான். அவன் கண்ணாடி போறதுனாலேயே அவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஏதோ கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த கேங் லீடர் இவங்கள மாதிரி இல்ல, நம்ம ஹீரோ கூடயே காலேஜ் வந்திருக்கான், படிச்சிருக்கான். ஆக்சுவலா வந்து ஒரு லாயர். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு லாயர் கத்தியால குத்தப்பட்டாருன்ற மாதிரி நியூஸ் வந்திருக்கும். அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவோட கேங் லீடர் தான்.
ஹோட்டல்ல 2 பேருக்கு சண்டை நடந்திருக்கும். அதை விலக்கி விட போற நேரத்துல இவன் கழுத்துல குத்துப்பட்டு இறந்து போயிருப்பான். ஹீரோ இது எல்லாத்தையுமே ஒரு கதையா எழுதிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட ரூம்ல அவன் பையன் வந்து, அப்பா 1 மணி நேரமா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவுமே அவ்வளவுதான் முடிஞ்சு, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, இதை தாண்டா உங்க அப்பா 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னாரு அப்படின்னு அவன் கூட வந்து ஃப்ரெண்டு கலாய்க்கிறான். எங்க அப்பா அப்படிதான்டா எழுத அமிச்சாதான் லூஸ்தாமா சொல்லிட்டே இருப்பாரு அப்படின்னு பேசிட்டு போறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோ சிரிக்கிறான். ஏன்னா இவனுமே சின்ன வயசுல அவங்க அப்பாவை தப்பா தான் நினைச்சிருப்பான். அவன் கம்ப்யூட்டர்ல என் வாழ்க்கையில எத்தனையோ நண்பர்கள் வந்திருக்கலாம், ஆனா எனக்கு 12 வயசா இருக்கும்போது எனக்கு கிடைச்ச அந்த கிறிஸ்ன்ற ஒரு நண்பன் போல இது வரைக்கும் நான் யாரையும் பார்க்கல, உங்களுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்னு அந்த கொஸ்டின் மார்க்கோட அந்த கதையை முடிக்கிறான். அந்த கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிட்டு அவன் பசங்களோட வெளியே போற மாதிரி இந்த கதையை முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு நல்ல படத்துல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை.